தாழ்த்தி ஒரு பரிசுத்த ஓய்வினால் ஆராதனை வேலையில் ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை பார்த்து நன்றி செலுத்தி அவருடைய நாமங்களை சொல்லி அந்த கால வேலையில் அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமா எங்கள் கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா, எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல எபனேசரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஏகோவா ராஃபா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நீதியின் சூரியனாய் அப்பா, நீர் எங்களோட கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல துணையாளரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே அப்பா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீங்க நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ரட்சகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நல்ல மீட்பரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து வந்தீரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே அப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை நடத்தின வழிகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஆலயத்தை மூடட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தனை தொடுவீராக ஆண்டவரே. ஒரு தனிப்பட்ட தொடுதலை காண கர்த்தனை கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஏதோ வந்தவர்கள் வந்தவனமாய் அல்லப்பா, ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் போதே ஆண்டவர் நம்மளை ஆவிக்குள்ளாய் ஆக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை துதிப்போமா அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கணத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க எல்லா குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்க எல்லாருடைய மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்க நல்ல எபனேசரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் எல் எல்யோன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எல் ஷடாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் அப்பா, எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது உன்னதமான நாமமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நல்ல தெய்வமே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே ஆதியும் அந்தமும் ஆண்டவரே. கேருபீன்களும் சேராபீன்களும் சேர்ந்த ஆண்டவரே, பரிசுத்தர் 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 என்று போற்றத்தக்க நாமத்தை உடையவரே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா.
இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேலை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வர தடைப்பட்ட பிள்ளைகளை கத்த நீர் சீக்கிரமாய் கொண்டு வருவீராக ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னைக்கு வந்தது வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காரலாம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் தான் நம்மளுக்கு சந்தோஷம். ஆமென். நித்திய பேரின்பம் என்று சொல்லுகிற சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்மளாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேனி நீ மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேனி நீ மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனி நீ மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே.
முழுவதும் அவருடைய நாமத்தை குறித்து சொல்லி கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எங்க எல்லாரும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நீங்களும் உட்கார்ந்து பார்க்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாய். ஆமென். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நாமங்களை நினைக்கும் போது அவர் செய்த எத்தனை நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் நினைவு கூறுகிறது. அவர் எல்ரோயி என்று சொல்லும்போது, என்னை நீர் எந்த வேலையெல்லாம் காண்கிற தேவனாக இருந்தீரப்பா, ஹல்லேலூயா என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரம் தான் ஆராதனை நேரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு விஷயம் இந்த பாடலை பாடப் போகிறோம். பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே தந்தவராம். நான் நினைத்து பார்க்கவில்லை, நம்மளை உளையான சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்து அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாட போகிறோம். ஆமென். இந்த துக்க முகங்களை இனி காணக்கூடாது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். சந்தோஷமா சொல்லுவாங்க. அல்லேலூயா
பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறத ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளும் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நமக்கு மத்தியிலே பாஸ்டர் ஜான் அண்ட் சிஸ்டர் ஹேனா ஜான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியிலே கொஞ்ச நேரம் நம்ம மத்தியில் ஆராதனை செய்வார்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கத்திருக்கின்ற நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். நம்மளாம் கரங்களை தட்டும் பொழுது அவர்கள் வந்து நம்ம மத்தியில் ஆராதனை செய்வார்கள். Praise God. Hallelujah. கர்த்தரை ஆராதிப்பது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்த ஒரு நல்ல பாக்கியம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நம்முடைய ஆராதனைக்கு நேராக கடந்து போவோம். வாசிக்க முடியுமா யாராவது ஒருவர்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் எழுதின நிருபம் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், கவனிங்க, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல கரத்தை அசைத்து ஒரு 3 காரியத்தை இங்கே ஆண்டவர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். ஒன்று, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கட்டுமா? பயத்தோடு இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வியாபி. ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் இங்கே வந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, நீங்களும் நானும் அவரை உயர்த்தினா அங்கே வந்துடுவார். நீங்கள் நான் அவரை துதித்தா அவர் வந்துடுவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் நானும் பயந்து நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகம் மூட்டுகிறார். அவருடைய ஆராதனையில் நீங்கள் நான் எப்படி நிற்போம்? மறுபடியும் போடுங்க வசனத்தை, பயத்தோடும். 2வது என்ன இருக்கும் நம்ம ஆராதனையில்? சொல்லுங்களேன். பக்தி. 3வது என்னன்னா, நாங்கள் இங்கே நின்று உங்களை பார்த்து துதிங்க, ஆராதிங்க, கை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நான் ஆண்டவரை பிரியமாய் ஆராதிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் பிரியமாக ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? இஷ்டப்பட்டு எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அவங்க மட்டும் நல்லா 2 கரத்தை உயர்த்தி, டி மைனர் கொடுங்க, டி மைனர், நல்ல கரத்தை உயர்த்தி, என் ஆண்டவரை நான் பிரியமா ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஆசையா ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு வாழ்வு தந்த ரட்சகர், எனக்கு அவர் ஜீவன் தந்த மீட்பர். இப்ப நீங்க சத்தத்தை உயர்த்துங்க. நான் தான் சொல்லணும் இல்லை, நீங்க சத்தத்தை உயர்த்துங்க. நல்ல வாயை விரிவா திறந்து ஹல்லேலூயா. பலவீனமான நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்கிற யெகோவா ராஃபாவாய் வந்தார். உதவியற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு எனக்கும் அவர் எபினேசராய் வந்தார். நல்ல நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் மீட்பற்ற நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் மீட்பராய் வந்தார், இரட்சகராய் வந்தார். நல்ல 2 கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா தெய்வத்தை பார்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர்னு சொல்லுங்க, வல்லவர்னு சொல்லுங்க, இரட்சகர்னு சொல்லுங்க, மீட்பர்னு சொல்லுங்க. யெகோவா ஷாலோம். இன்னும் இதற்கென்றே உங்களை என்னை அவர் ஏற்படுத்தினார். நல்ல சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி நன்றி நாதா. 2 கரத்தை உயர்த்தி நன்றியோடு சொல்லுங்க. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி, அளவில்லா கோயர் சேர்ந்து சொல்லுங்க. நன்றி நன்றி அளவில்லா நன்றி நன்றி அளவில்லா உங்க சத்தம் உயரட்டும். நன்றி நன்றி
செலுத்துவேன். என்ன நான் நன்றி நன்றி அளவில்லா என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஒரே குரலாய் சொல்லுவோம். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் பாடல். என்னுயிர் பாடும் பொழுது இப்ப அந்த நாமத்தை சொல்ல போறோம். ரெண்டு கரத்தை மேல உயர்த்தி இயேசுவே நன்றி நன்றி நான் அளவில்லாத நன்றி நன்றி நானா அளவில்லா அன்பிற்காக எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் உணர்ந்து 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 சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். உணர்ந்துக மாத்திரம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. என்னையும் கண்டீரே. எப்படி நான் ரெண்டு கரத்தை உயர்த்தி ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நாதா நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. ஓ நன்றி நன்றி நாதா அளவில்லா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன இப்ப வாயை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சுகமானே சுகமானே அழும்புகளா சுகமானே என் குடும்ப சுகமானே 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 ரெண்டு கரத்தை வைத்தி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. நன்றி ஐயா. ரெண்டு கரத்தை மேல உயர்த்தி இந்த மாதம் எத்தனாவது மாதம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனாவது மாதம்? பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க என்னோட கூட. எத்தனாவது மாதம்? 7 என்றால் நிறைவு, பரிபூரணம். 6 மாதத்துல ஒண்ணுமே நடக்கலினாலும் இந்த 7வது மாதத்துல 3வது வாரத்துல கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செய்ய போகிறார். நம்பினா கையை தட்டுங்க.
இல்ல ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டலாம். இந்த மூன்றாவது வாரத்துல ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நீங்க நம்பினா மட்டும் எங்களோடு கூட சேர்ந்து நல்ல விடுதலையோடு கூட ஆராதிக்க போறீங்க. கைதட்டி நான் ஒரு சிலரை பார்க்கிறேன், அப்படியே நிக்கிறீங்க. கைதட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் லார்ட். செய்த நன்மையா ஈரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையா நீங்க தான் சொல்லணும். சொல்லி சொல்லி நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. உடன்படிக்கை என்னோடு செய், இழந்து கையாவையும் உடன்படிக்கை உம்மை துதிப்பேன். பாட்டு பாடுங்களேன். உம்மை நம்பி வந்தேன், உந்தையை என்னை. உம்மை நம்பி வந்தேன், உந்தையை என்னை. இரு பரிவாரங்கள் இரு பரிவாரங்கள் ஐயா மட்டும் இப்ப என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறினே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. கையை மட்டும் தட்டி நன்றி நன்றி ஐயா, இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே. கையை மட்டும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. மாறாவி நீரை தேனாக மாற்று என்னேசர் என்னோடு. மாறாவி நீரை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாறாவி நீரை வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் அசமுள்ள ஒரு மரம். வாழ்க்கையிலே கசப்புகள் மராவி நீரை தேனாக மாற்று என்னேசர். மராவி நீரை மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து அன்பான
தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஆஹா என் தேவன் தந்தாரே. நல்ல மங்காத அபிஷேகமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் தேவனை சார்ந்து இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமோ அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமோ. அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் கையதறி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நீ பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பாரிசுத்தர் பாரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் இப்ப எங்களோட கூட நாமத்தை சேர்ந்து சொல்லி பார்க்க. வானம் உமது சிங்காசனம் பூமியுங்கள் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீ தங்கும் சகலமும் படைத்த என் தேவா. சகலமும் படைத்த என் தேவா. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் சகலமும் படைத்த தேவா. மறுபடியும் மறுபடியும் ஓ சகலமும் படைத்த தேவா. நீ சேர்த்திய சிறுசிகரே. நீ பாரிசுத்த பாரிசுத்த ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெக்கோஸ்தினால் செய்தது போல அக்கினியின் கையை மட்டும் தட்டி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே செய்தது போல மீண்டும் செய்ய வேண்டுமே செய்யப்பா. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல மீண்டும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே
வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. கையை மட்டும் தட்டி ஆவியானவரே என்னை இந்த ஆராதனையில நிறைத்து 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 ரிமரகலததலே ரபரஷகதலே ரோரோதோதோ கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை. கொஞ்சம் கையை தட்டி ஆவியானவரே என்னை நிறைத்து அனுப்பும். ஆவியானவரே உமக்குள்ள நான் நீந்த விரும்புகிறேன். கையை தட்டி ஆவியானவருடைய விடுதலை, ஆவியானவருடைய விடுதலை, பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை. ஆவியானவர் எங்குண்டோ, ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை விடுதலை. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அழைக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனக்கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அழைக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இடத்தை 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 அசைக்க பண்ணுகிறவர் ஆவியானவரே என்னை கொஞ்சம் நிறைத்து அனுப்புங்க. ஆவியானவரே என்னை கொஞ்சம் நிறைத்து அனுப்புங்க. நிறைத்து அனுப்புங்க. வல்லமை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறியடிக்கும். நுகங்களை முறியடிக்கும். பலவீனங்களை போக்கும். பலவீனங்களை போக்கும். பலவீனங்களை போக்கும். அவியானவரே எங்களை உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்காய் அபிஷேகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் அப்பா. எங்களை நிரப்புங்க இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு சாட்சியா நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே 6 மாதங்களை முடித்து விட்டோம். 7வது மாதத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம். ஆண்டவரே கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீ தருவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உமக்குள்ள இன்னும் மகிழ ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் உடைய அபிஷேகத்துல இன்னும் நிரப்பப்பட்டு ஆண்டவரே உமக்கு நாங்கள் சாட்சியா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆராதனையில கர்த்தருடைய வல்லமை ஹalleluya மகிமை காணப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Yes, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Amen. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல கர்த்தர் ஆண்டவரே வந்த நாட்களிலே எழுப்புதலின் நாட்களிலே கர்த்தர் நீ செய்வீராக. செய்யுங்கப்பா. ஷபல கரபா துரிபிர பலதி கரபா துரபன ஷபல கரபா. ஹalleluya ஹalleluya பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம். ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே இன்னும் எங்களை நிரப்புங்க, இன்னும் நடத்துங்க. நீங்க எங்களை நடத்துங்க அப்பா. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி ஷபல கரபா அன்னிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya உரபல ஷபலதி கரபா. மகிமையின் பிரசன்னத்துக்காய் நன்றி, மகிமையின் பிரசன்னத்துக்காய் நன்றி. ஒரு ஷெக்கினா மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தருடைய ஆண்டவரே மகிமை ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு முடிவை கொடுப்பார், பதிலை கொடுப்பார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஷபலதி கரதுரபா துரபல ஷபலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் கொடுத்த மகிமையான ஆராதனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மட்டுமாக கர்த்தர் நம்மோடு இருந்து கிருபையாக நடத்தி வந்த தேவன் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் யாரும் அமரலாம். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. மட்டுமாக ஆண்டவரை துதிக்க பாட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்லாக்கியங்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஹalleluya. இப்பொழுதும் ஆராதனையோட ஒரு பகுதியாக இருக்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சாட்சியாக நிற்போம். சுருக்கமாக நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறதுனால சுருக்கமாக சாட்சிகளை சொல்லி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்திய என் தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஒரு ஆண்டை தந்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். 53 ஆண்டு முடிஞ்சு 54வது ஆண்டில் அடியேற்றி வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் கர்த்தர் என்னை போக்கியம் வரத்தையும் பாதுகாத்தா சுகபத்திரமாய் சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தார். என்னையும் கணவரும் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து வந்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்கள் அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்டில் சரி எல்லாருமே இந்து தான். என் கூட போகிற சகோதரி 7 பேர். கர்த்தர் ஆனால் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்துக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக இருக்குது கொடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பமும் ரட்சிக்கப்படணும். என்னோடய வாஞ்சி விருப்பமெல்லாம் கர்த்தரை வேண்ட எல்லாம் நான் குடும்பமாக ஆலயத்துக்கு வரணும். அதுதான் கர்த்தர் இந்த என்னோட வாஞ்சி விருப்பத்தை நிறைவேற்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் கொடுத்த சாட்சிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த புதிய ஆண்டுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் ஒருவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அவளை தெரிந்தெடுத்த தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. மட்டுமாக அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து அவர்கள் வருகை பரியந்தம் அவர்களும் குடும்பமும் கர்த்தரோடு இருக்க கர்த்தரோடு எல்லா ஊழியங்களையும் நிறைவேற்ற கர்த்தரை அவர்களுக்கு அந்த கிருபைகளை தரும்படியான கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேறு யாராக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஓகே. இந்த நாளிலும்
இந்த நாள் கூட்ட ஒழுங்கலை நான் அறிவிக்க இருக்கிறேன். இந்த வாரத்தின் கூட்ட ஒழுங்கலை நான் அறிவிக்க இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய 2வது ஆராதனை இந்த இடத்துல 9:30 மணிக்கு நடைபெறும். இந்த சர்வீஸ் வர முடியாதவர்கள் நீங்கள் 2வது ஆராதனை வந்து நீங்கள் கடந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2வது ஆராதனையில் நம்முடைய சண்டே கிளாஸ் இன்றைக்கி இருக்காது. சண்டே கிளாஸ் இன்றைக்கு கிடையாது. ஸோ பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் அவங்க பிள்ளைங்களை நீங்கள் எங்கே அமர சொல்லும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு வாலிபர் கூட்டம் இருக்கிறது. விசேஷித்த செய்தியாளர்கள் வந்திருக்கிறதுனால வாலிபர் கூட்டம் இருக்கிறது. தயவாக எல்லா வாலிபர்களும் முதல் ஆராதனை வந்திருந்தீங்கன்னா 2வது ஆராதனை முடிவில் வாலிபர் கூட்டம் நடைபெறும். தயவாக நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு மாலையில் 6:30 மணிக்கு நம்முடைய பிரதர் ஜெயசீலன் அண்ட் சிஸ்டர் ஜான்சி அவருடைய வீட்டில் ஒரு விசேஷித்த வீட்டு கூட்டம் நடைபெற இருக்கிறது. சபையாரின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவரும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் தான் இன்வைட் பண்ணுறீங்களா? இல்லை, ஓகே. ஸோ சபையின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவரும் நாங்கள் அங்கே இன்வைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அங்கே கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய சகோதரிகள் கூட்டம் காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். சகோதரிகள் யாவரும் வந்து உற்சாகமாக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய உபவாச கூடுகை இருக்கிறது. நீங்கள் யாவரும் தயவாக வந்து உபவாச கூடுகைகளை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அன்றைக்கு நம்முடைய உபவாச கூடுகையோட 21 நாள் ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம அன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர். உலகத்தின் சூழ்நிலைகளுக்காக உலகத்தின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால் அந்த 21 days ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய உபவாச கூடுகையோட அந்த ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்க இருக்கிறோம். அது முதல் நாளாக இருக்கிறதுனால அதை நீங்கள் முக்கியப்படுத்தி நீங்கள் வரும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு மாத்திரம் அது காலையில் நடைபெறும். அடுத்த நாள் சனிக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது 21 நாட்கள் அது வந்து மாலை 6:30 மணிக்கு நம்மளை சபையில் வைத்து நடைபெறும். அதனால் ஒவ்வொரு நாளும் 21 நாட்களும் மாலை 6:30 மணிக்கு வருகிற வெள்ளிக்கிழமை தொடங்கி, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கி 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் மாலையில் அந்த உபவாச கூடுகை நடைபெறும். நீங்கள் யாவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு அந்த காரியத்தை தந்திருக்கிறார். நம் தேசத்தின் சேமத்தை நம் கையில் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் நான் ஜெபிக்க வேண்டும். ஆமே. திறப்பின் வாசல் நிற்கும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஆமேன். யாருமே ஆமேன்னு சொல்லலே. பரவாயில்ல, எங்கள் தேசம் எப்படின்னா கெட்டு போனால் பரவாயில்லன்றீங்களா? நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அதனால் விசேஷத்தை இந்த 21 நாள் உபவாச கூடுகையில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. அதிலும் நீங்கள் வந்து தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சனிக்கிழமை நம்முடைய காத்திருப்பு கூட்டம், அந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரோடைய காரியங்களும் சேர்த்து அந்த காத்திருப்பு கூட்டத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தயவாக நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் எல்லா ஆராதனைகளும் நடைபெறும். மாலையில் இந்த ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயரும் நடைபெறும். அதனால் வருகிற வாரத்திலிருந்து அடுத்த 3 வாரங்கள் ஒவ்வொரு சண்டேஸும் நமக்கு இந்த விசேஷித்த ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் யாவரும் தவறாமல் வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் அவர்களை பற்றி கொடுக்க இருக்கிறேன். என் மத்தியில் வந்திருக்கிறவர்கள் பாஸ்டர் ஜான் அண்ட் சிஸ்டர் ஹேனா ஜான். இவர்கள் வந்து எனக்கு எப்படி அறிமுகம்னா, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இவர்களை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ இல்லை, 2019 லாக்டவுனுக்கெலாம் முன்னால் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இவர்களை சந்திக்கும்படியாக இவர்கள் அநேக யூத் மினிஸ்ட்ரியிலையும் காரியங்களை யூத் மத்தியில் அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக ஆல்ஃபா என்ற ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அநேக ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை அநேக இடத்துல பயன்படுத்தினவர்கள் இவங்க 2 பேரும். அதனால் இந்த நாளில் அவர் நம்மத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்கள பார்க்குறேன். லாக்டவுன் டைமில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிபர்களை இயேசுக்குள்ளாக நடத்தணும்.
அநேகர் வழி விலகி போனாங்க, வாலிபர்கள் அநேகர் வழி விலகி போனாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் ஆன்லைன் மூலமாக அநேக வாலிபர்களை, ஆயிரக்கணக்கான வாலிபர்களை, ஆயிரக்கணக்கான மனிதர்களை, ரொம்ப டிப்ரெஸ்டான இருக்கிற மனிதர்களை, ஆன்சைட்டியில் இருக்கிற மனிதர்களை இவர்கள் மூலமாக ஆன்லைனில் நாங்கள் சந்தித்து அவர்களோடு பேசி ஊழியங்களை நிறைவேற்ற, கர்த்தருடைய அன்பை பற்றி அவர்களுக்கு சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் நானும் ஒரு சின்ன பகுதியை அவர்களோடு இருந்து செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபஸ்ட் டைம் என்னை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணவங்க இவங்க 2 பேர் தான். கர்த்தருடைய கிருபை. அது மாத்திரமில்ல, அதுக்கு ரூட் காஸாக இருந்தவங்க இவங்க 2 பேர் தான். ஃபஸ்ட் டைம் ஜாய் டிவியில் இவர்களோடு சேர்ந்து ஒரு வர்ஷிப் நடத்தும்படியாக, அது மாத்திரமில்ல ஜெப குறிப்புகளை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். இந்த நாளிலும் அவர் நம்மோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். கரங்களை தட்டி நம்ம அண்ணனை வரவேற்போம். பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம் உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் இருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருங்க சந்தோஷம் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்கள் முகத்தில் யார் முகத்துலையும் பார்க்க முடியல. பக்கத்தில் திரும்பி நான் சொல்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் திரும்பி, இந்த நாளில் உங்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து பார்ப்பதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கள். அம்மாவா இல்லையா? சந்தோஷம்னா கொஞ்சம் கையை தட்டலாமே, நல்லா ஜோரா. ஆமென். நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் வருவது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சமாதானம். 7வது மாதத்திற்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த வேதத்தில் ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும், ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. போன மாதம் 6வது மாதம். 6 என்பது ஒரு 3 நான் சொல்கிறேன், ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. 6வது நாள் தான் கர்த்தர் உங்களை என்னையும் படைத்தார். உங்களுக்கு எனக்கு எத்தனை அறிவு உண்டு? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? 6, 5, 4, 3, 6. உங்களுக்கு எனக்கு எத்தனை அறிவு உண்டு? 6 அறிவு உண்டு. ஆண்டவர் இயேசு முதல்ல பிரவேசித்த அந்த ஃபங்க்ஷன், வைபோக வீடு எதுனா, இந்த வெட்டிங் ஆஃப் கானான் ஒரு கல்யாணத்திற்குள் பிரவேசித்தார். வசனம் சொல்லுது, அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது. அங்கு 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. சொல்லுங்கள், எத்தனது? நீங்கள் என்னோட கூட பேசணும், சரிங்களா? எத்தனை கற்சாடிகள்? 6. அந்த 6 கற்சாடிகள் எப்படி இருந்தது? காலியாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசுடைய பார்வை அந்த கற்சாடியின் மேலே பட்டதோ, காலியாக இருந்த கற்சாடிக்கு மதிப்பு வந்தது. ஒரு ஆளிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் பக்கத்தில் திரும்பி நல்லா சொல்லுங்கள், நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள், தப்பு இல்லை. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள். காலியாக இருந்த கற்சாடிக்கு மதிப்பு வந்தது. உண்மை என்றால் உங்களுக்கு எனக்கும் மதிப்பு இயேசுவால் வருவது நிச்சயம். சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுடைய பார்வை கச்சாடியின் மேலே பட்ட மாத்திரத்தில் அந்த கச்சாடிக்கு என்ன வந்தது? மதிப்பு வந்தது. ஒருவேளை இந்த 6 மாதங்கள் ஒருவேளை கனவீனப்படுத்தப்பட்டீங்களா? ஒருவேளை இந்த 6 மாதங்கள் ஒரு நன்மையும் நடக்கல நீங்கள் வந்திருந்தா, இந்த 7வது மாதம், 7 என்ற எண்ணிக்கை பரிபூர்ணத்திற்கு அடையாளம், நிறைவுக்கு அடையாளம். இந்த 7வது மாதத்தில், 3வது மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்ய தான் போறாரு. நம்புறவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நண்பனா நல்ல கையை தட்டுங்க. இந்த 7வது மாதத்தில், 7வது மாதத்தில், இந்த 3வது வாரத்தில் கர்த்தர் உங்க வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேச போகிறார். இந்த வசனம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை இயேசுவின் நாமத்துல உண்டு பண்ணட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7வது மாதத்துல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகுது. ராமன் சொல்லுங்களேன். இன்னும் நீங்க நம்பலைன்னா மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்லுங்க. 7வது மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள்,
உங்களுடைய அழுகைகள், உங்களுடைய கண்ணீர் கேட்கப்பட போகுது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க மட்டும் எங்களோட கூட கரத்தை உயர்த்தி இந்த ஒரே ஒரு வரியை மாத்திரம் அதை டீமேனர் கூட டீமேனர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சங்கீதம் 139 சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து தெரியாத மாதிரியே பாக்குறீங்க பாத்தீங்களா? சூழ்ந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசுராஜ், நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய 2வது பகுதி. நம்முடைய பிரசங்கத்திற்காக நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும். 2வது பகுதியை எடுத்துக்கொள்றேன். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அங்க உட்கார்ந்திருந்தேன்னா நான் நல்லா எந்திரிச்ச கை தட்டியிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களை சந்திக்கட்டும்னு நம்புறவங்க மட்டும், சந்திக்கட்டும்னு விரும்புறவங்க மட்டும் 8:30 மணிக்கு முடிய சொன்னாரு. 8:30 மணிக்கு முடிய சொன்னாரு. வாய்ப்பே இல்லை. 3:30 மணினாலும் விட மாட்டேன். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, தேவன் உங்களை சந்திக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் முன்னையே சொல்லிட்டேன், 6 மாசம் ஒன்றும் நடக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த 7வது மாசம் முடிகிறதுக்குள்ள உங்களை ஒருவர் சந்திக்கும்படியாய் வருகிறார். இப்பதான் ஒரு சிலருக்கு புரிய ஆரம்பிக்குது. கையை சும்மால வச்சுட்டு இருக்க கூடாது. கையை தட்டணும், வசனத்தை வாங்கணும், ரிசீவ் பண்ணணும். நல்ல கையை தட்டி, தேவன் எங்களை சந்திக்கட்டும், தேவன் எங்களுக்கு நன்மை செய்யட்டும், தேவன் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், தேவன் எங்களை உயர்த்தட்டும், தேவன் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கட்டும், தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்கட்டும், தேவன் எங்களுடைய வேண்டுதலை கேட்கட்டும். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி, தேவன் எங்களை சந்திக்கட்டும். ஆமென். தேவன் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணாரா? சந்தித்தார். ஆக்சுவலா என்ன நடக்குதுங்க? அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. மேல இருக்கிற வசனத்தை மேல போடுங்க. 14 ரைட், 13 இருந்தே போடுங்க. 13 இருந்து ரைட். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, உங்களை பார்த்தா இன்னைக்கு சொல்றாரு. இந்த 6 மாதம் ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க அழுது கொண்டிருக்கீங்க, புலம்பிக் கொண்டிருக்கீங்க, எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது. அவர் இந்த 7வது மாதத்தில் அவர் மனதுருகிற தெய்வமாய் உங்கள் மேல் வெளிப்படுவார். அவர் மனதுருகினா ஒரு அற்புதம், அவர் மனதுருகினா ஒரு அடையாளம், அவர் மனதுருகினா உங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷத்திற்கு நேராய் கடந்து போகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் மாறட்டும்னு சொல்றேன். ராமன் சொல்லுங்க, போடுங்க. 14வது வசனம். கிட்ட வந்து வாசிக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. கிட்ட வந்து பாடையை தொட்டார். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவருடைய தொடுதல இந்த 7வது மாதத்துல இன்னைக்கு நான் உணர விரும்புகிறேன்? கையை மட்டும் அசைங்க. நான் சொல்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணி கையை உயர்த்துங்க, வாயை திறங்க, விசுவாச வார்த்தையை அப்படியே உள் வாங்குங்க. அல்லேலூயா. நான் நம்புறேன் வார்த்தை கிரியை செய்யட்டும். நான் சங்கீதம் 29 நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. இந்த வல்லமையுள்ள வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இந்த வல்லமையுள்ள வார்த்தையை யாரெல்லாம் உட்கொள்ளுகிறார்களோ, இந்த வல்லமைய வார்த்தையை யாரெல்லாம் வாங்குறாங்களோ, ரிசீவ் பண்றாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் நல்லவராய் விளங்கட்டும். கிட்ட வந்து ஆண்டவர் தொட்டார்.
ஆண்டவர் தொட்டார். போடுங்க 15 போடுங்க பிரதர், 15 போடுங்க. தொட்டார் 16. இங்க நடக்கு, அந்த வாலிபன் மரித்து விட்டான். இந்த தாய்க்கு யாருமே இல்லை. ஆண்டவர் இங்க ஒரு அற்புதம் செய்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் இந்த சூழ்நிலைக்கு நேரம் வந்துட்டீங்க? நிச்சயம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும். மருத்துவ ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற the word of God, கர்த்தருடைய வார்த்தை, ரிப்போர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. மருத்துவருடைய ரிப்போர்ட்டை பொய்யாக்குறதுக்கு ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா போதுமானது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இருக்கிற 400 ஆண்டுகள் தேவன் தன்னுடைய ஜனத்தோடு பேசவில்லை, சம்பாஷணை செய்யவில்லை, ஐக்கியம் கொள்ளவில்லை. 400 ஆண்டுகள் வசனம் சொல்லுது, அதுக்கு பேர் இருண்ட காலம். called as a dark age period. இருண்ட காலம். உங்க வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைங்க உங்களோடு கூட பேசல, நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட பேசல, அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்குமா? இல்லை. தெய்வம் தம்முடைய ஜனத்தோடு பேசவில்லை. எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? மனதுருகிற ஐபம், மனதுருகிற தெய்வம். சங்கீதம் 78:38 போடுங்க. சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். யாராவது ஒரு வாசிங்களா? ஏன்னா அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணாரா? சொல்லுங்கள், அந்த வார்த்தையை வாயில திறந்து சொல்லுங்க, மன்னித்தார். என்னது அப்புறம்? அவர் தமது உக்கரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். இதெல்லாம் இந்த 6 மாசத்துல உங்களுக்கு நடந்திருக்கா? ஹலோ ஹலோ கேட்கிறேன், உங்களுக்கு பார்த்தா கேட்கிறேன். இதெல்லாம் 6 மாசத்துல உங்களுக்கு நடந்திருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களை சந்திக்க தான் போறார். ஹல்லேலூயா. சந்திக்க தான் போறார், சந்திக்க தான் போறார். அப்பொழுதுதான் தெய்வம் பரலோகம் அவருடைய ஒரே பெயரான குமாரன் இயேசுவை அனுப்பித்தர சித்தம் கொண்டிருந்தது. யோவான் 3:16 போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3:16. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ஹல்லேலூயா இருக்கிற உங்கள் மேல என் மேல அன்பு கூர்ந்த ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் நான் காலை நேரத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். மனது இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். எத்தனை ஆண்டுகள் பேசல? 400 ஆண்டுகள். ஆனால் அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் சந்தித்தார். இப்ப போடுங்க லூக்கா 7:16 போடுங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை, அடையாளங்களை அல்லேலூயா இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு ஒரு சாட்சி ஆண்டவர் எழுப்பி தந்தார். அல்லேலூயா. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அநேக சாட்சிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அல்லேலூயா ஏற்படுத்தி சபையில வந்து அவருடைய நாமத்தை உயர்த்த, தேவனை மகிமைப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும்னு விரும்புறவங்க மட்டும் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி தரட்டும், அநேக அற்புதங்களை எங்களுக்கு செய்யட்டும். சங்கீதம் 78:11 போடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். யார் தெரியுமா அவர்கள்? இஸ்ரவேலர்கள் மறந்தார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும், நான் சொல்றேன் கேஸ்லி பார்த்து, நீங்களும் நானும் மறந்த கூட்டம் அல்ல, நன்றி சொல்ல வந்த கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த 7வது மாதத்தில் 3வது ஹல்லேலூயா வாரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க?
கர்த்தர் நல்லவர் என்பதை எத்தனை பேர் உயர்த்த வந்திருக்கிறீங்க? கரத்தை உயர்த்துங்க, கரத்தை உயர்த்துங்க. இந்த 7 மாதங்களிலே அவர் எங்களுக்கு காண்பித்த செயல்கள், ஹல்லேலூயா, அவர் எங்களுக்கு காண்பித்த அதிசயங்கள், அவர் எங்களுக்கு செய்த அற்புதம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி சொல்ல வந்திருக்குன்னு சொல்றங்க மாட்டோம். 2 கரத்தை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி. நன்றி ராஜா. தேவன் தம்முடைய ஜனத்தை 7:16 தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்னை சந்திக்கட்டும், ஆண்டவர் என்னை தொடட்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும்? நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பியை நான் பார்க்க போனேன், செபிக்க போனேன். அல்லது செபித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, யாபேசுடைய ஜெபம் என்ன செய்யுமா தெரியுமா? போடுங்க பிரதர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அல்லது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று அல்லேலூயா சோதரம். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், இந்த கடைசி வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், கையை தட்டி சொல்லுங்க, எனக்கும் தேவன் சந்தித்தா இது நடக்கும். ராமன் சொல்லுங்க. யாபேசை தன்னுடைய தாய் பெற்றெடுக்கும் போது என் குடும்பத்திற்கு இவன் சஞ்சலத்தை கொண்டு வந்தான், துக்கத்தை கொண்டு வந்தான் என்று சொல்லி யோவான் 16:20 சொல்லுது, ஹல்லேலூயா சோதரம், உங்கள் துக்கம் என்னமாய் மாற்றப்படும்? சந்தோஷமாய். இவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி அவன் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த 3வது ஆராதனையில, 3வது வாரத்துல, இந்த முதல் ஆராதனையில உங்களுடைய வேண்டுதல் என்ன? உங்களுடைய வேண்டுதல் என்ன? உங்களுடைய வேண்டுதல் என்ன? அந்த வேண்டுதலை கேட்கும்படியாய் தேவன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். தேவன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். யாபேசுக்கு அற்புதம் பண்ணினவர் உங்களுக்கும் பண்ணுவார். யாபேசுடைய வேண்டுதலை கேட்டவர் உங்களுடைய வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்பார். ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். தேவன் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணாரா? சந்தித்தார். இருக்கிற நேரத்திற்குள்ள ஒரு 2 பேரை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க போறேன். யாரையெல்லாம் ஆண்டவர் சந்தித்தார்? அவர் சந்தித்ததுனால அவருடைய வாழ்க்கையில் உண்டான அற்புதம், அவருடைய வாழ்க்கையில் உண்டான திருப்பு முனை, அவருடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்ன என்று நான் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரெடியா பார்ப்பதற்கு? எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரூத் எழுதின புஸ்தகம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம். ஆண்டவர் இங்க இந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்தார். வாசிங்க. ரூத் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று, அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. போதும், கவனிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்கிற செய்தி மோவாப் தேசத்தில் இருக்கிற ஹல்லேலூயா நகோமிக்கு சொல்லப்படுகிறது அல்லது கேள்விப்படுகிறார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. நல்ல செய்திகளை கேள்விப்படுவீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல செய்தி உங்களுக்கு வரும். ஆமென். என்ன நடக்குது? நான் அப்படியே வாசிக்க போறேன். 1, 2, 3 வசனங்களை அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போவோம். நம்ம 1வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களிலே தேசத்தில் என்ன உண்டாயிற்று? சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தை. என்ன உண்டாயிற்று? பஞ்சம். தேசத்தை யார் நியாயம் விசாரிக்கணும்? இப்ப மேல இருக்கிற வசனம் போடுங்க. மேல நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம்.
அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இஸ்ரவேலில் யார் இல்ல? ராஜா இல்ல. ராஜா இல்லாதபடினாலே அவன் தன் பாவிக்கு சரிபோனபடி செய்து வந்தான். நாட்டுல யார் இருக்கணும்? உங்க வாழ்க்கையில யார் இருக்கணும்? பின்னாடி முன்னாடி சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில யார் இருக்கணும்? ராஜா. ராஜாதி ராஜா இல்ல, ராஜாதி ராஜா. இந்த ராஜாதி ராஜா இல்லாத வீடுகளில் இந்த 6 மாசம் என்ன இருந்தது? பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்தை ஹல்லேலூயா நிவர்த்தி செய்ததா தேவன் உங்களை சந்திக்க இந்த 7வது மாதத்துல 3வது வாரத்துல உங்கள் மத்தியில் அவர் தேடி வந்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ராஜாதி ராஜாவை உங்க வாழ்க்கையில நீங்க தஞ்சமா கொள்ளலையோ, உங்க வாழ்க்கையில என்ன உண்டு? குறைவு உண்டு. உங்க வாழ்க்கையில என்ன உண்டு? பஞ்சம் உண்டு. பஞ்சத்தை ஹல்லேலூயா நிவர்த்தி செய்ய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தையை நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென். தேசத்தை யார் நியாயம் விசாரிக்கணும்? ராஜா. ஆனா யார் நியாயம் விசாரிக்கிறாங்க? நியாயாதிபதிகள். உங்க வாழ்க்கையை விசாரிக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. பேதுரு அழகா இருக்கிறார். பேதுரு அழகா எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். வாச்சிருக்கீங்களா? 1 பேதுரு 2:24. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இந்த 6 மாசம் உங்களை யார் விசாரித்தா? ஹலோ, இந்த 6 மாதம் யார் மேல உங்க நம்பிக்கை இருந்தது? கர்த்தர் என்று பேசுகிறார் உங்களோடு கூட. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை ஆளுகை செய்கிறவரானபடியால், ஹல்லேலூயா, உங்களுடைய கவலையை எல்லாம் யார் மேல வைக்கும்படியாய் நீங்கள் நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாதி ராஜா, அவர் பெயர் JESUS. நீங்க ஜீசஸ் சொல்வீங்கன்னு பார்த்தேன். நான் மாட்டியும் சொல்றேன், JESUS. கொஞ்சம் சத்தமா தான் பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இயேசு இயேசு. ராமன் சொல்லுங்களேன். நேரம் தான் பத்தல, நிறைய பாட்டுல பாடலாம். இயேசு ராஜா உங்க வாழ்க்கையில வந்தா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்வதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ராமன் சொல்லுங்க. 7 மாதம் ஹல்லேலூயா உங்களை ஆளுகை செய்தது யார்? உலகம் உங்களை ஆளுகை செய்ததா? ஹல்லேலூயா சோஷியல் மீடியா உங்களை ஆளுகை செய்ததா? இல்ல மனுஷனுடைய ஆலோசனை உங்களை ஆளுகை செய்ததா? கர்த்தர் நீங்க தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறார். ராஜாதி ராஜா உங்களை ஆளுகை செய்யட்டும். ராஜாதி ராஜா உங்களை ஆளுகை செய்யட்டும். ராஜாதி ராஜா உங்களை ஆளுகை செய்து உங்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யட்டுமே. ராமன் சொல்லுங்க. போயிரும் பிரதர். ரூத் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இவர்கள் வாழ்ந்த இந்த ஊர் பேர் என்ன? பெத்லகேம். சொல்லுங்க. காது கேட்கல, கேமரா வேற ஓடிட்டு இருக்கு. சத்தமா சொல்லுங்க. என்ன ஊர்? உங்க ஊர் பேர் என்ன? படப்பை. எங்க ஊர் பேர் சென்னை. எல்லாரும் சென்னையில் தான் இருக்கிறோம். இவர்கள் வாழ்ந்த அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? பெத்லகேம். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். the bread of life. இந்த அப்பத்தின் வீட்டில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இந்த அப்பத்தின் வீட்டில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை அழகாய் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிறுத்துகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிற நபருடைய பெயரெல்லாம் நான் சொல்ல போறேன். வாசிக்கலாமா? ரைட். 2வது வசனம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மனுஷனுடைய பெயர் என்ன தெரியுமா? எலிமெலேக்கு. எலிமெலேக்குன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் எனக்கு ராஜா. சொல்லுங்க. இந்த குடும்ப தலைவி, இந்த எலிமெலேக்குடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா? நகோமி. நகோமின்னு என்ன அர்த்தம்னா இனிமையானவள், மென்மையானவள். குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு நான் பேசுறேன். உங்க வீட்டில் நீங்க மென்மையா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு நீங்க இனிமையானவளா இருக்கீங்களா? ஒருவேளை அப்படி இல்லைன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிற போது உங்க குணநலம் மாறும், உங்க குண அதிசயம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்று ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்தார். சவுலா இருந்த அவனை
கர்த்தர் பவுலாய் மாற்றினார். அதே சந்திப்பை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சந்திப்பார் என்றால், அந்த சந்திப்பை ஆண்டவர் உங்களுக்கு வைப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, இந்த கண்ணனுடைய பெயர் என்ன? மறந்துட்டீங்களா? எலிமெலேக். அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வம் எனக்கு யாரு? ராஜா. மனைவி பேர் என்ன? நகோமி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமையானவள், மென்மையானவள். இவங்களுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. வாசிங்க. என்ன ஒருத்தன் பேர் என்ன தெரியுமா? ஒருத்தன் பேர் மக்லோன். சொல்லுங்க. மக்லோன் என்ன தெரியுமா? நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், சிக் பர்சன். தமிழ்ல எப்படி சொல்லலாம்? வியாதிக்காரன். நம்ம சென்னை பாஷையில சொல்ல போனா நோவுக்காரன். சீக்காளி. சீக்காளி, நோவுக்காரன். இன்னொரு பையன் பேர் என்ன தெரியுமா? கிளியோன். அப்படி என்ன தெரியுமா? the failure person. தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தோல்விக்காரன். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. எந்த ஒரு காரியத்தில் அவன் இன்வால்வ் ஆனாலும் அது என்ன இல்லை? அவனுக்கு வெற்றி இல்லை. எதை செஞ்சாலும் என்னதான்? தோல்வி, தோல்வி. ஒருவேளை இந்த 6 மாதத்தில் ஒருவேளை எந்த காரியத்தை நீங்க தொட்டாலும், விசேஷமாய் நான் வேலை செய்கிறவர்களுக்கு, பிசினஸ் பண்ணுகிறவர்களுக்கு, தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன நான் பேசுகிறேன். சங்கீதம் 128 சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு என்னவாய் மாறும்? பாக்கியமாய், நன்மையாய். அல்லேலூயா. 2 கரத்தை அல்லேலூயா நீங்களே பார்த்து சொல்லுங்க, பாக்கியமா நன்மையா மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க. இப்போ நானும் கென்ஸ்லையும் இந்த 2 குணாதிசயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா இப்போ நாங்கள் கேன்சல் பண்ணி செபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? முதலாவது, மக்களுடைய ஸ்பிரிட்டை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம். மக்களுடைய ஸ்பிரிட் என்ன? அல்லேலூயா. நோயாளி, சீக்காளி, எப்போ பார்த்தாலும் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு போய் கொண்டிருக்கிற உங்களுடைய அனுபவத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் போறார். அல்லேலூயா. அடிக்கடி 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 அல்லேலூயா சிக்காய் கொண்டிருக்கிற உங்களுடைய அனுபவத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் போறார். காரணம் என்ன? தெய்வம் என்னை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. கரத்தை மாத்திரம் உயர்த்துங்க. உங்களுக்கான ஒரு ஹீலிங் பிரேயர் நான் செய்ய போறேன். அல்லேலூயா. ஒத்த தலைவலி இயேசுவின் நாமத்துல கேன்சல். அல்லேலூயா. கால் எரிச்சல் இயேசுவின் நாமத்துல கேன்சல். யாருடைய ஸ்பிரிட்? மக்களுடைய ஸ்பிரிட். அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள என்ன உண்டாகட்டும்? சுகம் உண்டாகட்டும். ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. முதுகு வலி இயேசுவின் நாமத்துல கேன்சல். இயேசுவின் நாமத்துல முட்டு வலி கேன்சல். இயேசுவின் நாமத்துல ஜலதோஷம் கேன்சல். இயேசுவின் நாமத்துல கோல்டு கேன்சல். இயேசுவின் நாமத்துல தண்ணியை மாத்தி மாத்தி குடிச்சாலும் அல்லேலூயா உண்டாகிற எல்லா விதமான மக்களோன் ஸ்பிரிட், அலர்ஜி இயேசுவின் நாமத்துல கேன்சல். கையை மட்டும் தட்டி அவர் தருகிற சுகத்தை வாங்குங்க. நல்ல இன்னும் நல்ல ஜோரா நல்ல கையை தட்டுங்க. இயேசுவின் நாமத்துல உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா அலங்குகளை கர்த்தர் இன்று சுகப்படுத்துவாராக. அவர் எனக்கு சந்திச்சா, அவர் என்ன சந்திச்சா என் வாழ்க்கையில் அற்புதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2011 அல்லேலூயா பேக் பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் ரொம்ப தூரம் பைக் ஓட்ட முடியாது, ரொம்ப நேரம் சேர்ல உட்கார முடியாது. ஆனால் அல்லேலூயா அந்த ஆல்ஃபானுடைய அல்லேலூயா சோதரம் ஒரு கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணேன். கின்ஸ்லிக்கு நல்லா தெரியும், சுகம் என்கிற ஒரு டாபிக் ஆல்ஃபால இருக்கு. அந்த டாபிக்கை பேசுகிற போது அல்லேலூயா அந்த பேசின ஊழியக்காரர் மத்தியில் வந்தார். சொன்னாரு, யாருக்கெல்லாம் இன்னைக்கு பலவீனமா இருக்கிறோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான ஒரு ஹீலிங் பிரேயர் நான் செய்ய போறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா நம்ப மாட்டீங்க, அவர் வந்து கையை வச்சாரு. நான் அல்லேலூயா விசுவாசத்தோடு நான் ஆண்டவரை பார்த்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? நீங்க நம்ப மாட்டீங்க, இன்ஸ்டன்ட் மிராக்கிள். கையை மட்டும் தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா இன்ஸ்டன்ட் மிராக்கிள். எத்தனை பேருக்கு இன்ஸ்டன்ட் மிராக்கிள் வேணும்? அந்த நாளிகையிலே கையை தட்டி கொண்டிருக்கிற போது இந்த நாளிகையிலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தரட்டும்.
கர்த்தர் என்னை இன்ஸ்டண்டாக சுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் லட்சம் கிலோமீட்டர் நான் காரை ஓட்டிட்டேன், ட்ரெயினில் போயிட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பஸ்ஸில் போயாச்சு, ஃப்ளைட்டில் போயாச்சு. ஹல்லேலூயா, ஒன்றுமே எனக்கு நடக்கல. காரணம், கர்த்தர் ஒரு மனிதனை சந்திப்பார் என்றால் அவனுக்கு அவர் கொடுக்கிற சுகம் ஹல்லேலூயா நிரந்தரம். எத்தனை பேருக்கு நிரந்தர சுகம் வேணும்? எத்தனை பேருக்கு நிரந்தர சுகம் வேணும்? அவங்க மட்டும் கையை தட்டுங்க. தேவன் உங்களை சந்தித்தா உங்களுக்கு நிரந்தர சுகம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நாங்க இயேசுவின் நாமத்தில் இந்த மக்களோன் ஸ்பிரிட்டை இயேசுவின் சபையிலிருந்து நாங்கள் வேரோடு பிடுங்குகிறோம். அடுத்த இன்னொருத்தன் பேர் என்ன? கிளியோ. ஃபெயிலியர். வாழ்க்கையில தோல்வியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? கனவீனத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இயேசு சொன்னார், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36-37 வசனத்துல, அன்று சாயங்காலத்துல இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அன்று சாயங்காலத்தில், அந்த வசனம் தான் போடுங்க பிரதர். 35, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த பகுதியில், இந்த 6 மாசத்துல இந்த பகுதியில் நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடியலை காட்ட விரும்புகிறார். இந்த 7வது மாசம் முடிவதற்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அக்கறையை காட்ட விரும்புகிறார். வாழ்க்கையினுடைய அப்புறத்தை ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு, நீ அழுத ஆளுகைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவர் அக்கறையில உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து. ஆமென். 42ஆம் அதிகாரம் யோபினுடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மை என்றால், 42ஆம் அதிகாரம் என்ன? முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. ராமன் சொல்லுங்க. அப்படின்னா 6 மாதத்தை முடிச்சு 7வது மாதத்தை முடிக்க போற எனக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை என் ஆண்டவர் எழுத போகிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் எனக்காக எழுதட்டும். ஆண்டவர் எனக்கு செய்யட்டும் நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். ஒரு 2 மணி நேரம் வேணும் இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு. வீட்டில் போய் தியானிங்க. மக்களோன் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணிட்டோம். கிளியோன் ஸ்பிரிட். கையை உயர்த்துங்க. பாஸ்டர், இந்த 6 மாதம் தோல்வியை மட்டும்தான் நான் பார்த்துட்டேன். 6 மாதம் நான் எதிர்பார்த்த ஒன்றுமே எனக்கு நடக்கலை. இந்த 6 மாதம் நான் எவ்வளவோ அழுகை, எவ்வளவோ வியாக்குலப்பட்டுட்டேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-17, அன்னாள் மிகவும் மனம் கசந்து அழுததை போல. 17 போடுங்க பிரதர். மனம் கசந்து அழுதாள். 17வது வசனம் தான் உங்களுக்கு எனக்கு பதில். அல்லேலூயா. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. கையை மாய்ட்டு உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்துல இந்த கிளியோன் ஸ்பிரிட்டை நாங்க கேன்சல் பண்ண போகிறோம். அல்ல இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த 6 மாதத்துல தோல்வியை மாத்திரம் பார்த்து, அல்ல நஷ்டத்தை மாத்திரம் பார்த்து, அழுகையை மாத்திரம் பார்த்து, வியாக்குலத்தை மாத்திரம் பார்த்து, கண்ணீரை மாத்திரம் பார்த்து, கவலையை மாத்திரம் பார்த்து, ஆண்டவரை வந்திருக்கிற இந்த ஜனத்துக்கு என் தெய்வம் இறங்கி இவர்களை சந்தித்து இவர்களுக்கு ஒரு அற்புதம் என் ஆண்டவர் செய்வாராக. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்கள் வாழ்ந்த ஊர் பேர் என்ன? மறந்துட்டீங்களா? அவர்கள் வாழ்ந்த ஊர் பேர் என்ன? பெத்லகே, அப்பத்தின் வீடு. இப்ப இந்த அப்பத்தின் வீட்டில் தான் என்ன வருது? பஞ்சம். இந்த பஞ்சத்திற்கு ஹல்லேலூயா பஞ்சம் பிழைக்கும்படியாய் அவர்கள் போன அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? மோவாப். மோவாப் என்றால் என்ன? அருவருப்பு. மோவாப் எதை காட்டுகிறது? உலகத்தை காட்டுகிறது. மோவாப் எதை காட்டுகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத ஹல்லேலூயா அனுபவத்தை காட்டுகிறது. வசனம் சொல்லுது, இவர்கள் பஞ்சம் பிழைக்கும்படியாய் போனார்கள்,
10 வருஷம் தங்கிவிட்டார்கள். எங்கே? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத சகவாசத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத உறவோடு. ஒருவேளை நீங்க உறவாடி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்களுக்கு வார்த்தையின் மூலமா எச்சரிக்கிறார். தேவையில்லாத உறவை எல்லாம் இயேசுவின் நாமத்துல கட் பண்ணுங்க. தேவையில்லாத ஐக்கியத்தெல்லாம் கட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு காலத்துக்கு நேராய் வந்து விட்டீங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கணும்னா ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நேராய் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2 மகனுக்கு இந்த மோவாப் தேசத்தில் இவர்கள் மணமகளை தேடுகிறார்கள். ஒருத்தி பேர் என்ன தெரியுமா? ஓர்பால். ஓர்பால் என்ன அர்த்தம்? கழுத்துன்னு அர்த்தம். ஆண்டவர் கழுத்தை குறித்து பேசுகிற போது வலங்கா கழுத்துள்ள ஜனம். இன்னொரு மருமகள் பெயர் என்ன தெரியுமா? ரூத். ரூத் என்ன தெரியுமா? தயவுள்ளவள், இரக்கமுள்ளவள், பிரியமான தோழி. ஒருவேளை உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க ஒருவேளை வரவு தேடி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. கர்த்தர் நல்ல ரூத்தை உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். நல்ல ரூத்த, அல்லேலூயா, தயவுள்ள, இரக்கமுள்ள, பிரியமுள்ள ஒரு தோழிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வருவார். விரும்பினா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. விரும்பினா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களே எதையும் தேடி நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை சந்திக்கிற போது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நடக்கும். என்ன நடக்கு உங்க வாழ்க்கையில? இவர்கள் மோவாப் தேசத்துல போய் பஞ்சத்திற்காக பஞ்சம் விளைக்கும்படியாய் 10 வருஷத்துல இவனுடைய கணவன் எலிமெனைக்கு மரித்து விடுகிறான். மக்லோன் மகன் மரித்து விடுகிறான். கிளியோன் மகன் மரித்து விடுகிறான். இப்போ ஒரு பாலும் சொல்றா, அல்லேலூயா, நான் வல்ல, நான் என் ஜனத்தோடு தங்கி விடுகிறேன். இப்பொழுது நகோமி தன்னுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் மோவாப் ஸ்திரீ ஆகிய இந்த ரூத்தோடு கூட எங்க வருகிறாள்? அல்லேலூயா ஸ்தோத்திரம் பெத்லெகேமுக்கு வருகிறாள். மோவாப்பில் இருந்த போதுதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய செய்தியை கேள்விப்படுகிறாள். 1:6 போடுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னது? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? ஆகாரம். இது எதை காட்டுகிறது தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் பராமரிக்கிற தெய்வம் என்பதை காட்டுகிறது. அவர் உங்களை என்னையும் போஷிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. போடுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து சாரிபாத், வாசிங்க பார்க்கலாம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி. ஆண்டவர் வைத்த ஸ்தானத்துல இருங்க. ஆண்டவர் வைத்த இடத்துல இருங்க. ஆண்டவர் உங்கள் வைத்த இடத்திற்கு பேர் என்ன? பெத்லெகேம். பெத்லெகேம்ல தங்கி இருங்க. பெத்லெகேம்ல தங்கி இருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெத்லெகேம்ல பஞ்சமே வந்தாலும், விலைவாசி உயர்வே வந்தாலும் என்னை பராமரிக்கிறவர் கர்த்தர். உங்க குடும்பத்தை ஆதரிக்கிறவர் கர்த்தர். உங்களுடைய தொழில, உங்க பிசினஸ், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை அல்லேலூயா பிளஸ் பண்ணுகிறவர் கர்த்தர். நம்புகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென். அவ்வளவுதான். எனக்கு நேரம் முடிச்சிட்டேன். ஒரு 3 பேரை ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தேன். ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சேன். யார் அது? யார் குடும்பம்? நகோமி. இந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்தார். பெத்லெகேம் ஊரில் இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் சந்தித்தார். அவர் சந்தித்தா பஞ்சம் மாறும். அவர் சந்தித்தா குறைவு மாறும். அவர் சந்தித்தா பலவீனம் நீக்கப்படும். அவர் சந்தித்தா உங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்வியை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு சக்சஸை கொடுப்பதற்கு என் தெய்வம் அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்லவராய் இருக்கிறார். இந்த 7வது மாதத்துல 3வது மாதத்துல என் தெய்வம் உங்களை சந்திக்க போகிறார். என் தெய்வம் உங்களை சந்திக்க போகிறார். என் தெய்வம் உங்களை சந்திக்க போகிறார். நீங்க சாட்சிகளை சொல்லத்தான் போறீங்க. கையை மட்டும் தட்டி சொல்லுங்க. நீங்க சாட்சியை சொல்லத்தான் போறீங்க. அநேக சாட்சிகளை கர்த்தர் உங்களுக்கு எழுப்பி தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுதிருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். லூக்கா 7:16 தான் உங்களுக்கான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். கண்களை மூடிருங்க. 2 கரத்தை மேல உயர்த்திருங்க. 2 கரத்தை மேல உயர்த்திருங்க. ஆண்டவரே,
அன்று பெத்லகேமில் இருந்த ஜனத்தை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தது உண்மை என்றால், இன்று எங்களையும் சந்தித்து எங்களுக்கும் ஆகாரம் கொடுப்பீராக. எங்களையும் ஆண்டவர் பராமரிப்பீராக. எங்களையும் ஆண்டவர் போஷிப்பீராக. எங்களுக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்வாராக. எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க தான் சொல்லணும். வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. வாயை திறந்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுடைய ஹல்லேலூயா தேவை என்ன, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நல்ல வாய்களை திறங்க. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து யாரையும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடிருங்க. எல்லாரும் கண்களை மூடி தெய்வத்தை பார்த்து, தெய்வமே, அன்று பெத்லகேம் பட்டணத்தில் இருந்த ஜனத்தை நீ சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தது உண்மை என்றால், இந்த நாளிலே எங்களை சந்தித்து எங்களுக்கு ஏதாவது ஒன்றை நீங்க செய்தே ஆக வேண்டும். ஏதோ ஒன்றை செய்தே ஆக வேண்டும். போதும்பா, போதும். பலவீனத்தோடு நாங்கள் போராடினது போதும். வியாதியோடு நாங்கள் போராடினது போதும். தோல்வியோடு நாங்கள் போராடினது போதும். கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க சிந்தையை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி, தோல்வியோடு போராடினது போதும். நஷ்டத்தோடு போராடினது போதும். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? எங்களுக்கு மேன்மை இல்லையா? எங்களுக்கு நன்மை இல்லையா என்று ஒருவேளை நீங்க அன்னாளை போல, யாபேசை போல புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்தா, உங்களுக்கு நல்ல செய்தி நான் சொல்ல வந்திருக்கிறேன். தெய்வம் உங்களை சந்திப்பார். தெய்வம் உங்களை சந்திப்பார். தெய்வம் உங்களை சந்திப்பார். கரத்தை உயர்த்தி எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. கையை தட்டி சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா. 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 அவர் உங்களை பார்க்கட்டும். தினம் காப்பவரே, ஓ என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அவனது
சந்திங்க ஆண்டவரே. இருக்கிற நிலைமையில என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா. என்னுடைய ஆண்டவரே அப்பா, என் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்துருங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவர், இந்த மாதத்தின் முடிவுக்குள்ள என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சிருங்கப்பா. என்னை நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? அபியானவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்களை சந்திக்கிற நாட்கள் இதுவே அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை சந்திக்க போகிறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்ற போறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி 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 இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை சந்திக்கிற நாட்கள் ஆண்டவரே இதுவே அப்பா. எங்களை நீங்க சந்திங்க ஆண்டவரே. இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்துருங்கப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் பதிலை நீ தரப்போகிறீர், தந்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கசப்பான எல்லா அனுபவங்களும் மதுரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க ஆண்டவரே அப்பா, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா தகப்பனே வாய்ப்புகளை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தை நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை நீங்க நடத்தி செல்லுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாய் தனிநபராய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை சந்தித்து அவர்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே உன்னதங்களில் அமர பண்ணுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே உயர்வை கொடுங்கப்பா ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருமையான சபை போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீ நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அருமையான தம்பிக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிங்ஸ்லிக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை நடத்தும், குடும்பத்தை நடத்தும், ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக தகப்பனே. கர்த்தர் கொடுத்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அண்ணனையும் அக்காவையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் காணிக்கை